Hello squad, welcome back to the videos. Hopefully I'm into Samyar Ping and today's video is all about the reaction of Bison or the trailer reaction of Pakapuro, which was released 1 week ago. And ஏன் இவ்வளோ டிலேண்டெல்லாம் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தே தெரிஞ்சிருக்கலாம். அது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அதெல்லாம் விட்டலாம். ஸோ 1 வீக் ஆச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி. டு பி வெரி ஹானஸ்ட், நான் இது வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கவே இல்லை. நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு எந்தெந்த இன்னொரு ட்ரெய்லர் ஆகட்டும் இல்லை ஒரு வீடியோ ரியாக்ஷன் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு ஐ ஷுட் பி ட்ரூத்ஃபுல் டு யூ கைஸ். ஓகேவா, நான் எந்த விதமான ஆக்டிங் எல்லாம் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் பார்த்தேன்னா ஆமாம் பார்த்தேன்னு சொல்லுவேன், அதில் என்ன ஆகுது பார்க்கலன்னு சொல்லுவேன். நான் வந்துட்டு டூட் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் அம்மா ஸ்டோரியில் போட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. சரி, ஓகே, அது பார்த்துட்டேன். பட் ஆனால் பைசன் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவன் சிங்கிள் சீன் கூட பார்க்கல நினைக்கிறேன். ஆமாம், எதுவுமே பார்க்கல. ஸோ வாங்க பார்த்துலாம். 1 வீக்காக வந்து சும்மா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு தான் படமே ரிலீஸு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற டேட்டில் தான் நான் வந்துட்டு ட்ரைலர் ரியாக்ஷனாக பண்ணிக்கிறேன். கிரேட். ஸோ வாங்க பார்த்துலாம். இன் 3, 2, 1 கோ. பார்க்கலாம். மாரி செல்வராஜ், நிவாஸ் கே பிரசன்னா, த்ருவ் விக்ரம். நைஸ் ஒன் ப்ரோ. இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன் ஸ்குவாட். த்ருவோட இன்டர்வியூஸ், ஏன்னா அந்த கலாடா பிளஸ்லாம் நிறைய இன்டர்வியூஸ் உங்க பார்த்தேன். ஊர்ல பொறுத்து கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா. நான் அதே கபடி தான் கடைசியா எனக்குள்ள எங்க கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். பசுபதி லால் அமெரிக்காரன் தெரியும். அந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடி வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவானா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில விலை கொடுத்து வாங்கிட்டேடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ஓஹோ ஓஹோ. Grave. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் வந்துட்டு மாரி செல்வராஜ் வந்துட்டு ஒரு மாதிரி பூந்து விளையாடுவார் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல. நைஸ் ஒன். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்க்கு அந்த ரெட் ஃபாண்ட்க்கு நல்லா இருந்துச்சு. ஆல்ரைட். ஓகே, ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் நான் மறந்துட்டேன். என்னன்னா எனக்கு வந்துட்டு அதில் வந்து நான் சாங்ஸை வந்துட்டு ஆக்சுவலாக கம்பேர் பண்ணியிருக்கேன். டூட் ட்ரெய்லரில் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்துட்டு டூடோட பைசனோட சாங்ஸ் தான்ட்டு. அண்ட் நான் வந்துட்டு இன்னொன்று என்னன்னா, இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த 3 படத்துலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா
ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா டியூட் ஆப்வியஸாக இருக்கும். பிகாஸ் பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா. பட் எனக்கு பர்சனலாக வந்துட்டு நான் செம்ம வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்குன்னு கேட்டிங்கன்னா பைசன் அண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாறி அவர் தான் மெயின் ரீசனே ஸ்குவாட். மேஜர் ரீசன் to get excited for this particular project is only because of Mari Selvaraj. See, Dhruv Vikram is what he's basically a youngster. Okay, and also நம்மளுக்கு வந்துட்டு அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். மகான் நல்லா பயங்கரமாக நடிச்சிருக்குவாரு. சீரியஸாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்த ஆதித்யா வர்மாலாம் நான் பார்க்கவே இல்லை ஸ்குவாட். சீரியஸாக நான் பார்க்கல அந்த படத்தை. ஏன்னா நான் வந்துட்டு அர்ஜுன் ரெட்டியே வந்துட்டு அரைகுறையாக தான் பார்த்துனேன். எனக்கு அர்ஜுன் ரெட்டி கூட அவ்வளோ தான். ஐ மீன் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன் அவ்வளோதான். அண்ட் யா நம்ம மகான் பார்த்தேன். ஐ திங்க் மகான் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, அது வந்த டைம் கரெக்டாக இல்லை அவ்வளோதான். பட் எனிவேஸ் ஆனால் அதில் வந்துட்டு த்ருவோட ஆக்டிங் பொட்டென்ஷியல்ஸ் பர்ஃபார்மிங் பொட்டென்ஷியல்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்குவாரு. ஐ வாஸ் லைக் ஓ காட், அந்த ஜெனடிக்ஸ் தானே. ஸோ யா ஆப்வியஸ்லி இட் இஸ் இட் வில் பி தேர். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் போத். மாறி வந்துட்டு த்ருவை வச்சு என்ன மாதிரி தான் பண்ண போகிறேன்றது. அண்ட் ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் நிறைய என்ன சொல்கிறது கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பார்த்தேன், ரிவ்யூலாம் பார்த்தேன். ஆனால் ப்ரீமியர் ஷோஸ்து எனக்கு கரெக்டாக தெரில. நிறைய பேர் ஓகே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்றது. பார்த்துட்டு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு நான் போயே ஆகும் ஸ்குவாட். என்ன தான் ஆகட்டும், சத்தியமாக போயிடுவேன். அண்ட் நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் அவருடைய the songs which were released from these films, each and every song personally எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாங் ஆஃப் திஸ் இயர்னு கேட்டிங்கன்னா தீக்குளத்தின் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு கூட அந்த சாங். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரியாக்ஷன் பண்ணும்போதுல எனக்கு ரொம்பனா ரொம்ப பிடிச்சது அந்த சாங்கு. ஸோ யா தட் இஸ் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வேடன் பாடின பாட்டு அது ஆக்சுவலாக வந்து நான் நல்லா ரிவ்யூ பண்ண முடியல. ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த சாங் கேட்டுதான் கூட ஐ மீன் ரியாக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா அந்த சாங் வந்துட்டு நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். அதனால ரிவ்யூ பண்ணல, ரியாக்ஷன் பண்ணல. இல்லைன்னா ஆப்வியஸாக பண்ணிருப்பேன். பட் யா அந்த சாங் கூட பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாங் கூட ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ யா நீங்கள் வந்துட்டு ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ முடிச்சுட்டு